ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் எபிசோட் ரிவ்யூவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. இங்கே நம்ம மயிலோட அப்பா வந்து முத்துவேல்கிட்ட சக்திவேல்கிட்ட மாட்டிக்கிறாங்க. அவங்க நீ என் வீட்டுக்கு திருடு தான் வந்த அப்படின்னு சொல்லிட்டு அவரை பிடிச்சி கட்டி போட்டுடுறாங்க. நான் திருட வரல, என் பொண்ணு மயிலை தான் பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ கெஞ்சுறாங்க. ஆனால் அவங்க யாருமே ஒத்துக்கிறதில்ல. இங்கே குமார் இருந்துட்டு என்ன பேரை பாரு மயில் குயிலுன்ட்டு, நீ இந்த வீட்டுக்கு திருட தான் வந்த, உன்னை நாங்கள் சும்மா விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எங்கள் அப்பத்தா இருந்துட்டு ஏன்பா இப்படி பண்ணுறீங்க, அவரை பார்த்தா ரொம்ப பாவமாக இருக்குது, அவரை பார்த்தா திருடுற மாதிரியா இருக்கு, அவரை விட்டுருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் இவங்க விடவே விடுறதில்ல. அந்த பாண்டியன் வந்து இவங்க எங்ககிட்டலாம் கெஞ்சனாதான் கண்டிப்பாக நாங்கள் இவனை விடுவோம், அவன் வந்து இவன் கூட சேர்ந்து அவமானப்படட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சக்திவேலும் முத்துவேலும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நைட் ஃபுல்லாக இவன் இங்கேயே இருக்கட்டும், காலையில் அந்த பாண்டியன் வந்து இவனை நம்ம காலில் விழுந்துட்டு கூட்டிகிட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ரொம்பவே பிடிவாதமாக இருக்காங்க சக்திவேலும் முத்துவேலும். இங்கே நம்ம அப்பத்தாவும் வீட்டில் உள்ள எல்லாருமே சொல்லி பார்க்குறாங்க. அப்போ கூட நம்ம மயிலோட அப்பாவை விடவே விடுறதில்ல. இன்னொரு சைடு நம்ம மயில் வந்து ரொம்பவே பதட்டமாக இருக்காங்க. அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி பார்க்குறாங்க, ஆனால் ரீச் ஆகிறதில்ல. அதுக்கப்புறம் அவங்க அம்மாவுக்கு கால் பண்ணுறாங்க. அம்மா அப்பா வந்துட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை மயில், உங்கள் வீட்டுக்கு எதிர்க்குள்ள இருக்குல்ல அந்த வீட்டில் தான் போய் மறைஞ்சிக்கிட்டு இருக்காராம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது கேட்டதுமே எங்கள் மயில் வந்து ரொம்பவே பதட்டப்படுறாங்க. ஐயோ அம்மா, அந்த வீட்டில் உள்ள ஆளுங்கள்லாம் சரியில்லை, அப்பா மாட்டினார்னா பெரிய பிரச்சனையே ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் மாட்ட மாட்டார் மயில் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. மயில் இருந்துட்டு பாக்கியத்துக்கிட்ட ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. என் வாழ்க்கையை பற்றி கூட எனக்கு கவலை இல்லைம்மா, அப்பா மாட்டிக்கிட்டு ஏதாச்சும் பிரச்சனையில் மாட்டிக்கிட்டு முழிப்பாரோன்னு எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாரு மயில், கண்டதை நினச்சி நீ குழம்பிக்கிட்டு இருக்காத, அப்பாவுக்கு எதுவுமே நடக்காது, அந்த மேலே இருக்க கடவுள் பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறாரு, கண்டிப்பாக அவரை காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மயிலுக்கு பாக்கியம் வந்து ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சரி போ, நீ போயிட்டு தூங்கு, டைம் ஆயிடுச்சுல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியம் இருந்துட்டு ஃபோனை கட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பாக்கியம் இருந்துட்டு இந்த ஆளுக்கு அப்போவே சொன்னேன் நான், இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லிட்டு, நம்ம பேச்சு கேட்காம இப்போ எங்கேயோ போய் மாட்டிக்கிட்டு முழிச்சிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமாக ரோடு ஃபுல்லாக நம்ம மயிலோட அப்பாவை தேடிக்கிட்டு வராங்க. அப்போ நம்ம கதிர் வந்து காரில் ஆர்ன் அடிக்கிறாங்க. பாக்கியம் வந்து ரொம்பவே பதட்டப்படுறாங்க. இங்கே கதிர் இருந்துட்டு அத்தை அத்தை அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. இங்கே பாக்கியம் வந்து திரும்பி நின்றுக்கிறாங்க, ரொம்பவே பதட்டப்படுறாங்க. இந்நேரத்துக்கு இங்கே நடந்து போயிட்டுருக்கீங்க, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப நம்ம பாக்கியம் வந்து உன் மாமாவை அழைக்கானோ, அதனால தான் தேடிக்கிட்டு இருக்கேன், சுடர் வேற வீட்டில் தனியாக இருக்காப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க அத்தை, நான் காலையிலக்குள்ளே நான் கண்டிப்பாக மாமா வந்துடுவார், அப்படி வரலன்னா அவரை நான் தேடி கண்டுபிடிச்சி கூட்டிகிட்டு வந்து விடுறது என்னுடைய பொறுப்பு, நீங்கள் வாங்க, உங்களை நான் வீட்டில் ட்ராப் பண்ணிடுறேன், சுடர் வேறு தனியாக இருக்கல்ல அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. இங்கே நம்ம பாக்கியம் இருந்துட்டு உங்களுக்கு எதுக்கு தம்பி சிரமம், நான் தேடிக்கிறேன், பக்கத்தில் எங்கேயாச்சும் இருக்கிறாரா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்க அத்தை, நீங்கள் வாங்க, நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியத்தை காரில் வந்து கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க வீட்டில் ட்ராப் பண்ணுறாங்க. இங்கே பாக்கியம் வந்து ரொம்பவே பதட்டப்பட்டுக்கிட்டே இருக்காங்க. எங்கே போய் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தெரியலையே, எங்கேயாச்சும் மாட்டிக்குவாரோன்னு சொல்லிட்டு ரொம்பவே பயப்படுறாங்க. கதிர் வந்து வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்ததும் யார் கூடயே வெளியே நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. இது மயிலோட அப்பா பார்த்துட்டு, அச்சோ மாப்பிள்ளையோட தம்பியாச்சே, இவர் பார்த்தாருனா பெரிய பிரச்சனை ஆகிடுமே, நம்ம அவர் கண்ணில் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி ரொம்பவே பயத்தோடு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே நம்ம கதிர் ஃபோன் பேசி முடிச்சுட்டு யாரையும் கட்டி போட்டு வச்சுருக்காங்களே, அச்சோ மாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர் வந்து பயங்கர ஷாக் ஆகுறாங்க. எதுக்காக கட்டி போட்டிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மயிலோட அப்பாவுமே கதிர் பார்த்துட்டாரு, அவருமே ரொம்பவே பதட்டப்படுறாரு. இன்னொரு சைடு நம்ம மயிலுக்கு தூக்கமே வர்றதில்ல, ரொம்பவே பதட்டத்தோடவே இருக்காங்க. அப்பா வந்து எங்கேயாச்சும் மாட்டிக்கிட்டு இருப்பாரா, இல்லை தப்பிச்சு வீட்டுக்கு போயிட்டுருப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இங்கே கதிர் வந்துட்டு போயிட்டு மாமா உங்களை எதுக்காக கட்டி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்குறாங்க. இங்கே குமரவேல் இருந்துட்டு, டே என்னடா பார்த்துட்டியா, வா வா, நீங்களாம் பார்க்கணும், நீங்களாம் வரணுன்றதுக்காக தான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே கதிர் வந்து வீட்டில் உள்ள எல்லாருமே கூட்டிகிட்டு வராங்க. நம்ம மயில் அவங்க அப்பாவை பார்த்துட்டு பயங்கர ஷாக் ஆகுறாங்க. அப்பா இங்கே வந்து மாட்டிக்கிட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம மயில் வந்து பயங்கரமாக அழுகுறாங்க. எங்கள் பாண்டியன் இருந்து குமார்கிட்ட சண்டைக்கு போகிறாங்க. டே எதுக்காகடா இவரை கட்டி போட்டு வச்சுருக்கீங்க, ஒழுங்காக அவுத்து விடுங்கடா அப்படின்னு சொல்லி கத்துறாரு. இங்கே குமரவேல் வந்து சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கிறது முத்துவேலுக்கும் நம்ம சக்திவேலுக்கும் கேட்டுருது. உடனே உள்ளேருந்து எல்லாருமே ஓடி வந்துடுறாங்க. இங்கே சக்திவேல் இருந்துட்டு, வாங்கப்பா வாங்க, உங்களுக்காக தான் நாங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம், உங்கள் சம்மந்தி எங்கள்
வீட்டில் திருட வந்திருக்காங்க. என்ன எவ்வளோ கேவலமான வேலையை செய்ய வந்திருக்காங்க. என்ன நீ தான் சொல்லி அனுப்புனியா என் வீட்டில் திருடிட்டு வான்னு சொல்லிட்டு, அதனால தான் இவன் வந்தானா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அவமானப்படுத்தி பேசுகிறாங்க. எங்கள் மயில் வந்து பயங்கரமாக அழுகுறாங்க. எங்கள் மயில் வந்து உண்மையை சொல்ல வராங்க. இப்போ மயிலோட அப்பா இருந்துட்டு, இங்கே பாருமா மயில், எந்த உண்மையும் சொல்லிடாத ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கண்ணாலேயே சொல்கிறாங்க. எங்கள் மயிலுக்கு ரொம்பவே பதட்டமாக இருக்குது. இப்போதைக்கு நம்ம மயிலுக்கு வந்து என்ன தோணுதுன்னா, அப்பாவை வந்து ஆபத்துலேருந்து காப்பாற்றணும், நம்ம வாழ்க்கை போனாலும் போயிட்டு போகுது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மயில் நினைக்கிறாங்க. எங்கள் பாண்டியன் இருந்துட்டு, ஒழுங்காக அவரை அவுத்து விட்டுருங்க, நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் ரொம்ப தப்பு, என்னதான் சண்டை சச்சரவு இருந்தாலுமே இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறது ரொம்ப தப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே முத்துவேல் இருந்துட்டு, எங்கள் வீட்டில் திருட வந்தால் நாங்கள் சும்மா விடுவோங்களா, எதுக்கு அவரை திருட வந்தால் சொல்லுடான்னு சொல்லிட்டு இங்கே மயிலோட அப்பாவை அடிக்க போகிறாங்க. எங்கள் பாண்டியன் இருந்துட்டு, இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா நாங்கள் உங்களை சும்மா விட மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்கிறாங்க, இப்படியே விசாரிச்சாலாம் ஆகாது, போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணாதான் கண்டிப்பாக போலீஸ் விசாரிக்கிற முறையில் விசாரிச்சாதான் இவன் உண்மையெல்லாம் கக்குவான், நம்ம வீட்டில் என்ன திருடுறதுக்கு வந்தானோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியனவும் அவமானப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போது நம்ம மயில் வந்து அவங்க வாழ்க்கையை காப்பாற்றிப்பாங்களா இல்லை அவங்க அப்பாவை காப்பாற்றுவாங்களா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.